Hello viewers, very good evening. This is Chennai car trainers. Sir வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு full and full வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிவர்ஸ் எடுத்து வண்டியை திருப்பிட்டு இருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஸ்லோப். உங்களுக்கு இந்த ஸ்லோப்லேருந்து வண்டியை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு. எஸ், கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஃபுல் ரிவர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்ப வேண்டியிருக்கும். எஸ், ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பிகிட்ருக்காரு உங்களுக்கு. ஏன்னா இந்த சைடில் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்லோவாக மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காரு. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு வண்டி இருக்கிறதுனால ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக கட் பண்ணி போயிட்டார். எஸ், சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி போயிட்டார். இப்போ போய் வண்டியை அவர் திருப்பி. திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வம் சார் வந்து பாண்டியில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாண்டியில் வந்து தங்கி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ காலையில் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்லோவாக போய்ங்க சார். காலையில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜஸ்ட்டு வந்து லஞ்சு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் வந்து இப்போ சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மார்னிங் அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோன்னா அவர் ஓட்டின அந்த டிரைவிங்க்கும் இப்போ அவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 50 to 60% வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ அவர்கிட்டே கேட்போம். எஸ் சார், எப்படி சார் இருக்குது? உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதுங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே. இப்போ ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறது இப்போ சாருக்கு வந்த பிறகு தான் ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அந்த அளவுக்கு வரல. ஓகே. இப்போ சார் வந்து இப்போ அந்த கோன்லாம் போட்டு ட்ரைனிங் கொடுத்த பிறகு இந்த ஒன் ஹேண்ட் ட்ரைனிங் நல்லாவே வந்துக்குது. சூப்பர். அதுதான் சார் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு சார். பாண்டியோட மெயின் ரோடு. ஸோ எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவர் தனியாக செம்ம சூப்பராக வந்து ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கிளியராக வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அதேமாதிரி பாண்டியில் இருக்கோம், பாண்டியில் வந்து எங்களுக்கு யாருக்காக ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதேமாதிரி பாண்டியில் இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பயப்படவே வேணாம். நம்ம செல்வம் சார்கிட்ட வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஸோ கிளாரிட்டி வைஸ் வந்து பக்காவாக ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ பேனிக் இல்லாமல் ஓட்டுறாரு. அதே மாதிரி வந்து செம்ம ஸ்மார்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி வரும்போது கொஞ்சம் யோசிப்பார். நியூட்ரல் ஃப்ளோ நீங்கள் சார் நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நியூட்ரல் ஃப்ளோ, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. நியூட்ரல் ஃப்ளோவில் வண்டி போகும், சரிங்களா? அது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நியூட்ரல் ஃப்ளோவில் வண்டி அழகாக போகும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதுவே நீங்கள் கியரில் வந்தீங்கன்னா டென்ஷனாக ஆகிட்டு எதுனா இது வண்டியை இப்படி நிற்க போகுது, பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்கள். 3 ஸ்டெப் பிரேக் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அழகாக நிறுத்துங்க. வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ அவர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நிறுத்தியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக நிறுத்தியிருக்காரு. எஸ் சார், எப்படி சார் பாண்டி ரோட்டில் செம்ம சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். கண்ட்ரோல் வந்து செம்ம சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ட்ரைனிங் நல்லா இருக்குது சார், என்ஜாய் பண்ணி நல்லா ஓடின்னு இருக்கிறோம் இப்போ. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பக்காவாக சொல்லிக் கொடுக்குறோமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ சார் இப்போ உங்களுக்கே சொல்லியிருப்பார், எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு வந்து பக்காவாக ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பேக் டு ஃபார்ம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் பார்க்கிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறது, ரிவர்ஸில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதேமாதிரி ரிவர்ஸில் எப்படி வைக்கணும் எடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கோன் வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக பார்க் பண்ண போகிறாரு. அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங்கும் யூனிக்காக அவர் எப்படி வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்லிடவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ நாளாக சார் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தது நம்மக்கிட்ட கற்றுக்கணுங்கிறது? நான் ஒரு 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறேன். சரி நம்ம கார் வாங்கிட்டு கற்றுக்கலாமா அல்லது கற்றுக்கின்னு கார் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு கார் வாங்கிட்டேன் 2 மாதமாக. சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஓகே இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாரு சார். கண்டிப்பாக சார். ஸோ நம்மளும் வந்து சென்னையில் நிறைய பேர் வந்து ரெகுலராக வந்து புக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்லோ பண்ணிங்க ஓகே, கிட்ட போவாங்க, நல்லா டிஸ்டன்ஸ்.
ஸோ ரெகுலர் ட்ரைனிங் நமக்கு சென்னையில் பிஸியாகவே இருந்தோம். ஸோ அதனால் வந்து சாருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு மூமெண்ட் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் வந்து சாருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சார், நோ ப்ராப்ளம், உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன நியூட்ரிஃப்ளோ சொல்லி கூப்பிட்டு வந்து இன்றைக்கி அவருக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு அவருக்கு. ஸோ சென்னையிலேருந்து பாண்டி வந்து இங்கே ஸ்டே பண்ணி அவருக்கு பக்காவாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரே ஒரு விஷயந்தான், ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அதேமாதிரி வந்து 4 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க ஓவர் ஸ்பீடு ட்ரைவ் பண்ண வேண்டாம், ஸ்லோவாக ஆவரேஜாக ஓட்டிக்கோங்க. உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா தைரியமாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டுங்க. அதேமாதிரி சடன் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து திடீர்னு சடன் பிரேக் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம சாருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி சார், எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க? நல்லாவே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த அளவுக்கு டிரைவிங் எனக்கு சிட்டியில் ஓட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் சார் வந்ததுலேருந்து இப்போ சிட்டியில் ஓட்ட ஆரம்பித்தான். சூப்பர். எங்ககிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாது, ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்களே தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன், மற்றெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. எப்படி சார் இருக்குது இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது? நல்லாவே புரியுது. சார் சொல்லிக் கொடுக்குறது 100% வந்து நல்லா புரியுது. அவர் சொன்ன பிறகு புரியுது. அதுக்கேற்ற மாரி நம்ம ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சிடறோம் கரெக்டாக அதுக்கேற்ற மாரி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சார் சொன்ன வார்த்தைகளை வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை வந்து ரொம்ப கிளியராக வந்து அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த. இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணி சார் ஓட்டுறத. சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ அடுத்த செக்ஷன் வந்து சாருக்கு வீட்டில் பார்க்கிங் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பு கம் பார்க்கிங் அதுவும் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெயின் ரோட்ஸ்லாம் ஃபுல்லாக ஓட்ட போகிறாரு. ஸோ அதையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த பக்கா கிளாரிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கோம். எஸ் சார், காரோட சிஸ்டத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், அது எப்படி சார் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? காரோட சிஸ்டம் எல்லாமே சார் நல்லா தான் சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாமே சிஸ்டம் நல்லா புரியும்படி இருந்தது சொன்னது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு ரொம்ப கிளியராக மாதிரி ரொம்ப அழகாக வந்து இந்த டிராஃபிக்கில் இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பாண்டியோட டொயோட்டா ஷோரூம் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிக்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சிக்னல். ஏன்னா வந்து இங்கே லெஃப்ட்டு திரும்பினா திண்டிவனம் போவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஈஸியாரு. ஸோ ரைட்டில் திரும்பினா உங்களுக்கு அன்னை ஆசிரமம், இந்த மாதிரி வந்து பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லா ஜங்ஷனும் சேர்ந்த ஒரு மெயின் இடம் தான் இது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டே பண்ணி ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். மினிமம் வந்து ஒரு 5 to 10 minutes இந்த சிக்னலில் நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னலில் தான் சார் இப்போ வந்து கரெக்டாக வெயிட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. எப்படி சார் உங்களால் கிளியராக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுதா சிக்னல்லாம்? பண்ண முடியுது சார். டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குலாம் பக்காவாக வருதுங்களா சார் உங்களுக்கு? இதுதான் ஃபஸ்ட் டைம் டிராஃபிக்கில் ஓட்டுறது, இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பர். ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் நம்ம கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சாருக்கு. ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பாண்டியில் இருக்கீங்க, பாண்டியில் இருக்கிறவங்க வந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, பாண்டி ஸ்லோவாக சார் இருங்க, பைக் விட்ருங்க, பாண்டிக்கு வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணி பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். அதேமாதிரி அவசரப்படாமல் ஸ்லோவாக ட்ரை பண்ணோம். ஏன்னா வந்து எப்போவுமே நமக்கு முன்னாடி போகிறவங்களோ இல்லை நமக்கு சைடில் வரவங்களோ அவசரப்படுவாங்க, ரைட்டில் ஸ்லோவாக போய்ங்க. வெரி குட், போகலாம் சார். கியர் மாற்றிட்டு இதுக்கப்புறம் முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸ்லோ டிரைவ் ஆன் சேஃப், அதுதான் முக்கியம். சிக்னல் போட்டதுனால அழகாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். முன்னாடி மட்டும் பார்த்து ஓட்டுங்க. ஆவரேஜாக ஸ்பீடுக்கு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஸ்பீடு வந்து எப்போவுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் சார்கிட்ட சொன்னேன், ஒரு கையை கீரில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையை வந்து ஸ்டீரிங்கில் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும், ஈஸியாக வந்து உங்களால் வந்து மல்டி டாஸ்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சாருக்கு சொல்லி கொடுத்தேன். அது வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவருக்கு சாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி சார் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா கண்ட்ரோல் வந்து சார். சூப்பர். ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோ, லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக, அப்படியே ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோ, அப்படியே செகண்ட் கியர், அப்படியே நியூட்ரல் ஃப்ளோ, மறுபடியும் நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுங்கள். அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க, அவங்களாம் போயிட்டோம். வெயிட் பண்ணி இருங்க, போயிட்டோம் விட்டுருங்க. போகிறவங்களெல்லாம் விட்டுருங்க, விட்டுருங்க. போகிறவங்களெல்லாம் எப்படி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, போகிறவங்களெல்லாம் வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கலாம். போகிறவங்களெல்லாம் ஒரு பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சேஃபாக பொறுமையாக போய்க்கலாம். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அவசரப்படவே கூடாது,
ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அவசரப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பொறுமையை காக்க வேண்டும். ஆறு அடிச்சுக்கோங்க, பார்த்து உள்ள குதிக்கிறாரு பாருங்கள். ஸோ அவரை குதிக்கும் போது அவரை பின்னாடி காரில் ஏற்ற முடியாது நம்ம, ஏன்னா பின்னாடி வந்து லக்கேஜ் இருக்கிறதுனால அவரை நிறுத்தி வழி அமைச்சிட்டு தான் போனோம். ஸோ அதனால் வந்து பி கேர்ஃபுல் அண்ட் ட்ரைவ் ஸ்லோலி. எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் பாண்டியில் வந்து சாருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் நிறைய வாட்டி பாண்டி வந்து போயிருக்கேன். பட் ஆனால் வந்து நீங்கள் பாண்டியில் இருந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இது உங்களுக்கு. சாரோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் வந்து இது, இந்த டிரைவிங்கோட கண்ட்ரோல் சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ ஒரு என்றைக்குமே மறக்க மாட்டார், இந்த ரோட்டில் நாங்கள் ஓட்டினோம் அப்படிங்கிறத. கண்டிப்பாக. நியூட்ரல் ஃப்ளோ. ஸோ எப்போவுமே இந்த நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுங்க, ஏன்னா அது உங்களுக்கு சேஃப்டி. பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, ஹாரன் அடிச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு யாராவது உள்ளே வந்தால் கூட நீங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படியே செகண்ட் கியர் இல்லை தேர்ட் கியர், அவ்வளோதான் சார். வசதியாக இருக்கா இப்போ உங்களுக்கு? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நியூட்ரல் ஃப்ளோ பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் தேர்ட் கியருக்கு போயிட்டீங்க. இப்போ டக்குன்னு நியூட்ரல் ஃப்ளோ பண்ணிவிட்டு ஸ்டெப் பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இதுதான் எவ்வளோ ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ பாண்டியில் அவர் ட்ரைவ் பண்ணுற இந்த மூமெண்ட்டை நீங்கள் பார்த்து ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை காட்ரினஸோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சார் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஹவர்ஸில் வந்து இந்த அளவுக்கு மெயின் ரோட்டில் ஃபஸ்ட் டைமு ஒரு டிராஃபிக்கில் என்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் கொடுத்துட்டு ஓட்ட வச்சுட்ருக்கேன். எப்படி சார் இது உங்களால் நினச்சி பார்க்க முடிஞ்சுதா இந்த அளவுக்கு? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக என்ன நினச்சே பார்க்க முடியல. அதுக்கு இந்த குறுகிய ஷார்ட் பீரியடில் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கான இடத்துல வண்டி ஓட்டுவோன்றதை நான் நினச்சி பார்க்கவே இல்லை. சாரு கொடுத்த ட்ரைனிங்கில் தான் இப்போ வண்டி நான் ஓட்டுறேன் நான். சூப்பர், அதுதான் மெயின். ஸோ சென்னை காட்ரினஸில் வந்து பாண்டியில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டியில் தான் இருக்கார் அவர். ஸோ அவர் வண்டி பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸ்லோவாக சார், நியூட்ரல் ஃப்ளோ அண்ட் ஸ்டெப் பிரேக், அவ்வளோதான். ஹாரன் கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும். அப்படியே தாடு போட்டுங்க, அவ்வளோதான். பேக் டு ஃபார்ம் நீங்கள் தாடே போட்டுக்கலாம். லட்சம் கூட மெதுவாக விட்டுக்கணும், அவ்வளோதான். வெரி குட். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு இப்போ உங்களுக்கு. எஸ். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை காட்ரினர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு புக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பை பை.